கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 56 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் அலைச்சல் என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேரை இந்த காலை நேரத்துல என் தரிசன கண்களிலே பார்க்கிறேன், அலைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கலையேன்னு கம்பெனியா ஏறி இறங்குகிறதை பார்க்கிறேன். நிறைய பேர் எனக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆகலையேன்னு ஒவ்வொரு தகவல் மையத்துல ஏறியும் வந்தும் போய்கொண்டும் இருக்கிறதை பார்க்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு ஹாஸ்பிட்டலா போய்கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். நிறைய பேர் எனக்கு காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜா ஏறிக்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். இதை நான் பார்த்தேனோ இல்லையோ, ஆண்டவர் இதையெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அதை விசுவாசத்தோட வாங்கிக்கோ. உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். பிரதர், இன்டர்வியூல செக்ஷன்ல நான் செலக்ட் ஆயிட்டேன், 2வது இதுல செலக்ட் ஆயிட்டேன், 3வதுல செலக்ட் ஆயிட்டேன், ஆனா ஆஃபர் லெட்டர் இன்னும் வரலையேன்னு அடுத்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா? இல்லாட்டி என் விசா இன்னும் வரல பிரதர், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு சொல்றாரு, உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். எரேமியா 4:1 இப்படி எழுதி இருக்குது, இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு பசியில அலைகிறையா? வனாந்திரத்துல அலைகிறையா? நிம்மதி இல்லாம அலைஞ்சு கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அலைந்து திரிவதில்லை. உன் வேலைக்காக நீ அலைந்து திரிவதில்லை, உன் படிப்புக்காக நீ அலைந்து திரிவதில்லை, உன் குழந்தை பாக்கியத்துக்காக நீ அலைந்து திரிவதில்லை. ஏன்னா அலைச்சல் நிமித்தம் மன உளைச்சலாய் இருக்கிற உனக்கு அலைந்து திரியாதபடி ஆகாருக்கு வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று திறந்ததை போல ஷீகபரபலபா உனக்காக ஒரு நீரூற்றை இயேசு திறக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.